காஞ்ச மிளகாய் என்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாவை ஜஸ்ட் லைட்டாக எண்ணிக்கி போடுறேன். இந்த கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு தான் வந்து மற்ற இந்த கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணோம். ஃப்ரெஷ் கர்லீஃபு ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் தாளிப்பு போட்டு ஜஸ்ட் டேரெக்டாக கொடுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த கப்பா ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இந்த கேரளாவில் கப்பா பொடி மாசு சொல்லுவாங்க, அதாவது புளிக்கிறது தான் பொடி மாசு. இந்த கப்பா வச்சு பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா அந்த கேரளா ஃபிஷ் கறி, இந்த கேரளா புளி வேறு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புளி இருக்காது. இந்த கேரளா புளியை போட்டு ஒரு ஃபிஷ் கறி பண்ணுவாங்க. அது கூட இந்த கப்பா புளி இது சேவ் பண்ணுவாங்க. அது நல்லா சூப்பராக இருக்கும். நான் அந்த கான்செப்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் போட்டோவை வச்சு ட்ரை பண்ணுறேன். அந்த பச்சை மிளகா தாளிப்புக்கு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி. இப்போ இந்த ஸ்வீட் போட்டு என்ன பண்ண போனால் கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி, அதாவது க்ரஷ்னா லைட்டாக மேஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த தாளிப்பு வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி எடுத்து இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அதாவது சக்கரவள்ளி கிழங்கு இதில் நல்லா டாஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். திருப்பியும் ஃபைனல் டச் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய், உப்பு. நான் ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட நல்லா பாயில் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த ஃபைனல் டச்சில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான அந்த தாளிப்பு, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே உங்களுக்கு சீசனிங் கரெக்டாக வரும். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிழங்கு சாப்பிடும்போது கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் கிழங்கை அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ண கேட்டிங்கன்னா இப்போ நான் எப்படி பாயில் பண்ணி எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. அதனால தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நான் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு நான் டாஸ் பண்ணுறேன். சில பேர் பண்ணால் டேஸ்ட்டுக்காக ரியலாக டேரெக்டாக டெம்பரிங் போட்டு அந்த கிழங்கு இதோட போட்டு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த கேஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. அதனால தான் ஜஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேரெக்டாக டாஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் யூஸ்வலாக வீட்டில் வந்து நீங்கள் பண்ணும்போது எல்லார் வீட்லேயும் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் தான் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பர்டிகுலராக இந்த தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தனியாக கொடுக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு புளிக்கிறது ரெடியாச்சு. இந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இதோட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெட்டு அப்படி சாண்ட்விச் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சாண்ட்விச் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுங்கள். பட்டர் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஜஸ்ட் லைட்டாக அப்படி வச்சுட்டு கொஞ்சம் க்ரில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷை இனோவேட்டிவாக கிரியேட் பண்ணி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபி கிடைக்கும். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு புளிக்கிறது இப்போ எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வச்சு நிறைய பாருங்கள். என்ன இதில் வந்து நம்ம கடை வெஜிடபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே நான் அவங்களோட சமையலறையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான். அது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா ஐ திங்க் இப்போவே கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபார்ச்சூன் இருந்தால் உங்களோட சமையலறையில் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ எவ்வளோ டீஸ்பூன் எண்ணெய்? 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபார்ச்சூன் போதுமா? போதும். ஸோ கம்ப்ளீட்டாக கடாய் வெஜிடபிளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட், தனியா, சோம்பு, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் ட்ரை ரோஸ்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபார்ச்சூன் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து குக்கரில் ஆயில் போட்டு சோம்பு எடுத்து போடணுமா? சோம்பு கொஞ்சம் போட்டு சோம்பு போட்டுலாம். ஓகே. வெங்காயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எத்தனை வெங்காயம்? பெரிய வெங்காயமா சிறு வெங்காயமா? பெரிய வெங்காயம் தான். ஒரு வெங்காயம் இருந்தால் போட்டுருங்க. ஸோ அது அப்போ பெரிய வேலையே இல்லை, குக்கரில் தான் வேலையே. ஆமாம், குக்கரில். ஓகே. தக்காளி கட் பண்ணி தக்காளி ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்ம ஒரு கோல்ட் ப்ரௌன் வந்தால் போதுமா? இல்லை, இது போதும். ஒரு அந்த ஷைனிங்காக வரும், அது போதும். ஓகே. இப்போ டொமேட்டோ.
ஸோ இந்த மீன்வேல் வந்து வறுத்து வச்சதை அரைச்சிடலாமா? ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நம்ம அரைச்சிட போகிறோம். அடுத்து வந்து இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா என்ன போடணும்? தக்காளி பேஸ்ட் போடுங்க. எவ்வளோ போடலாம்? போடுங்க. அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுருங்க. கேரட், அதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சிருக்கிற பீன்ஸ், கேப்சிகம் வந்து ஒன்று எடுத்துக்கணுமா இல்லை ஒன்று? நம்ம விருப்பம் தான். நம்ம விருப்பம். ஆனால் கேப்சிகம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை? ஓகே. அதுக்கப்புறமா இந்த பட்டாணி நம்ம வந்து வேக வச்சிருக்கோம் அப்படிலாம் அப்படியே இல்லை, அப்படியே தான். ஏன்னா குக்கரில் போட போகிறோம் நம்ம. ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு. இது சில சமயம் தோலோட போடுறாங்க சில பேர். நம்ம எப்படி போட போகிறோம்? தோலோட நான் போடுறதுல பசங்க சாப்பிட மாட்டாங்க. உங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க? பரவாயில்ல, நானும் சாப்பிட மாட்டேன். அதனால தோல் எடுத்துருவேன். தோல் எடுத்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டதுனால அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஃபைனலாக பார்த்தோன்னா இது வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ மிளகாத்தூள், இல்லை மிக்ஸி நான் அப்புறம் கொஞ்சம் இங்கே உப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக நல்லா வதக்கின எல்லா மசாலாவும் அரைச்சாச்சு. அண்ட் இந்த மீன்வேல் குக்கரில் வந்து நம்ம ஆயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், சோம்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம், கேரட் எல்லாமே, உருளைக்கிழங்குலேருந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்? இதில் வந்து கொஞ்சம் மிளகாப்பொடியும் போட்டிருக்காங்க. ஓகே. எவ்வளோ ஸ்பூன் போட்டிங்க? ஒரு ஸ்பூன் போடலாம். ஏன்னா இதுலேயே மிளகு, காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனை வந்து அந்த ஏலக்காய், கிராம்பு, அந்த கரம் மசாலாவோட அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இந்த டேஸ்ட் இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. அது ஃபுல்லாக போட்டுடலாம். பட் ஆனால் இந்த கடாய் வெஜிடபிள்ஸ்க்கு உங்களுக்கு பட்டர் தேவையா? பட்டர் ஃபைனலாக இறக்கும்போது போட்டு கொடுத்தா நல்லா. ஓகே. கொஞ்சம் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடும். ஸோ தண்ணி எவ்வளோ தூரம்? தண்ணி ஒரு அரை டம்ளர், இன்னும் கூட விடலாம். ஓகே. அப்போ இது காய்கறி முங்குற அளவுக்கு விடணுமா இல்லை பாயில் ஆகணும் இல்லைங்களா? கொஞ்சம் போதும். அவ்வளோதான். இது விசில் வச்சுட்டு ஒரு 2 விசில் போதும். 2 விசில். அவ்வளோதான். ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஐ திங்க் நிறைய பேரோட வீட்டில் வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு அடிக்கடி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரெடி ஆகிடும். கடாய் வெஜிடபிள். ஐ திங்க் நம்ம கடாய் வந்து ஃபைனலாக நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபைனல் கார்னிஷிங்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ விசில் வரலாம்? 2 விசில் போதும். ஏன்னா எல்லா காய்கறியுமே. ஓகே. ஸோ 2 விசிலில் வெஜிடபிள் ரெடி ஆகிடும். கடாய் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கடாய் வெஜிடபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா அப்படியே அந்த குக்கரை வந்து நம்ம திட்டாம வெயிட் எடுத்துட்டு மூடி இப்படி எடுத்து ஆவி வரும்னே பயந்து ஓடிடாதீங்க. அது வந்து நம்ம குக்கரோட ஆவி. பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கடாய் வெஜிடபிள் இஸ் ரெடி. வாவ். எப்படி நீங்க ஏதாவது ஹோட்டல்ல நீங்க போய் சாப்பிடும்போது இது எப்படி பண்ணாங்கன்னு யோசிச்சு வீட்டில் சமைச்சு பார்த்தீங்களா? ஐ திங்க் இந்த குக்கரோட நான் எடுக்கிறதுக்கு பதில் நீங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னல, ஆனா கடாய்னு ஒண்ணு நீங்க கடையில போகும்போது மெனு பாப்பீங்க. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கடாயை தான் அவங்க கடாய் வெஜிடபிள்னு சொல்றாங்க. இந்த கடாயில வெஜிடபிள் போட்டா கடாய் வெஜிடபிள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணணும்ல. கொஞ்சம் பட்டர் போட்டு டேஸ்ட் பண்ணுமா? ஓகே. நம்ம பட்டர்லாம் போட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கடாய் வெஜிடபிள் எப்படி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு குட்டி ரீகேப்பாக பார்த்துட்டு வாங்க.